வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சித்தாந்தத்தை பார்ப்பதாக இருக்கிறோம். அந்த சித்தாந்தத்தை வழங்கியவர் ஆண்டோனியோ நெக்ரி என்பவர். ஆண்டோனியோ நெக்ரி என்பவர் மைக்கேல் ஹார்டட் என்பவருடன் இணைந்து 3 முக்கியமான புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நாம் இன்றைய கருத்துக்களை முன்வைப்பதாக இருக்கிறோம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அரசியல் தளத்தில் செயல்படக்கூடிய தோழர்களுக்கு நெகிரி குறித்து ஓரளவு தெரிந்திருக்கலாம். தெரியாத பலரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நம்ம ஒரு புறம் ஆன்மீகம் குறித்தெல்லாம் ஆழமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். மறுபுறம் இந்த உலகத்திலே வாழ்க்கையை தீர்மானிப்பது என்பது பொருளாதாரமும் பண்பாடும் அரசியலுமாக இருப்பது என்பது கண்கூடாக நமக்கு தெரிகிறது. இதை யாருமே மறுக்க முடியாது. ஒரு புறம் ஆன்மீக வளர்ச்சி என்பது சமூகத்தை மாற்றும் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் முன்வைத்து பேசினாலும், மறுபுறம் அரசியல் கூறுகள் என்பதுதான் இந்த வாழ்க்கையை தீர்மானிக்கும் வலுவான சக்திகளாக இருக்கின்றன. அப்படி என்றால் அது குறித்து ஒரு புரிதல் என்பது ஒரு குடிமகனுக்கும் இங்கே வாழக்கூடிய நமக்கு தெளிவாக தெரியணும். அதை பற்றி அந்த வகையில் கார்ல் மார்க்ஸ் மாபெரும் ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்தார். அவர் எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த சொசைட்டியை, ஏன் இப்படி ஏழையாகவே இருக்கான், ஏன் பணக்காரனாக இருக்கான், இல்லை சில பணக்காரர்கள் தடிக்க விழக்கூடும், அது வேறு விஷயம். எப்படி இந்த முதல் என்பது மூலதனம் என்பது எப்படி உலகத்தினுடைய வாழ்க்கை முறையே தீர்மானிக்கிறது என்பதெல்லாம் கார்ல் மார்க்ஸுடைய சித்தாந்தமாகும். நிறைய பேருக்கு கம்யூனிஸ்ட்னு என்னன்னு தெரியாது. ஆனால் கம்யூனிஸ்ட் ஒழிகன்னு மட்டும் குரல் கொடுப்பாங்க. கம்யூனிஸ்டெல்லாம் மோசம், இடதுசாரிகள் எல்லாம் சரியில்லை அப்படின்னா அவங்க குரல் கொடுப்பாங்க. ஆனால் யாருமே மார்க்ஸ் கூட படிச்சிருக்க மாட்டாங்க அவங்க. அதுதான் அதில் சோகம். படிக்காமலேயே அரசியல் பேசுவது என்பது தான் நம்ம ஊரில் பிரபலமாக இருக்கின்றதை நான் பார்க்குறேன். மேலை நாடுகளில் யூரோப்பாக இருக்கட்டும், அல்லது ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி போன்ற யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸில் கூட அரசியல் குறித்த வகுப்புகள், விளக்கங்கள், உரையாடல்கள் நிறைய நடக்குது. குறிப்பாக பொலிட்டிக்கல் ஃபிலாசபி குறித்த முன்வைப்புகள் அங்கே பொது தளங்களில் நிறைய நடக்குது. நிறைய உரையாடல்களை அறிவுஜீவிகள் மத்தியிலேயாவது நடைபெறுகின்றன. நம்ம ஊரில் அப்படி ஒன்றும் ஒரு ஃபிலசாபிக்கலான டிஸ்கஷன்ஸு பொலிட்டிக்கலாக எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ரொம்ப ரேர், ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அதனால் அவங்க மேலே புதிய சித்தாந்தங்களை முன்வைக்கிறாங்க. இந்த உலகத்தினுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப எப்படி புரிந்து கொள்வது என்ற ஒரு வழிகாட்டுதலையும் கூட அவர்கள் வழங்குகிறார்கள். அந்த வகையில் தான் நாம் இன்றைக்கி ஆண்டோனியோ நெகிரி குறித்து பார்க்க போகிறோம். அவர் ஒரு இத்தாலிய தத்துவ ஞானி. அவர் தத்துவ ஞானி என்றால் அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில், படுவா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறாருங்க. பேராசிரியர் என்றால் வகுப்பறைக்குள் தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கி கொள்ளாமல் அவர் அந்த பல்கலைக்கழகத்துக்கு வெளியே சமூக தளங்களிலே தன் செயல்பாடுகளை காட்டியிருக்கிறார். நிறைய பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸோட அவர் லிங்க் ஆகி வேலை பார்த்துருக்கிறார். அந்த கட்டத்தில் கிபூட்ஸ்னு ஒரு இயக்கம் இருக்கிறாங்க. நீங்கள் போட்டு பாருங்கள், KIBBUTZ, கிபூட்ஸ்னு ஒரு இயக்கம் இருக்கிறது. இந்த கிபூட்ஸில் என்னன்னு பார்த்தாக்கா அதில் ஒரு வருஷம் இருக்கிறார் அவர். அது ஒரு கம்யூன் வே ஆஃப் லிவிங். அங்கே எல்லாரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அமைக்கப்பட்ட ஒரு கூட்டம். அது அங்கே என்ன உழைப்பு உழைத்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவலான சம்பளம் தான் கொடுப்பாங்க. அங்கே எந்த ஏற்றத்தாழ்வுகளும் பார்க்காத ஒரு சமூக வாழ்க்கை முறையை உருவாக்கிறாங்க. நம்ம கூட பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் ஆரோவில்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையானது உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இன்றைக்கி ரொம்ப மாறுதல்கள் அடைந்திருப்பதாக கேள்விப்படுகிறோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த மாதிரி கிபோர்ட்ஸில் இருக்கும்போது அவருக்கு மென்டாலிட்டி என்ன வருதுனாக்க, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், ஒரு சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கோட்பாடு இருக்க வேண்டும். ஏன்னா அரசியல் கோட்பாடு தான் இந்த வாழ்க்கை முறையை தீர்மானிப்பதாக இருப்பது மறுக்க முடியாத பேருண்மையாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் பார்த்தாக்க இவர் இத்தாலியன் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்றாரு. நமக்கு இத்தாலியன் கம்யூனிஸ்ட் என்றாலே அன்டோனியோ கிராம்ஷி நினைவுக்கு வருவார்.
அண்டோனியோ கிராம்ஷி மாதிரி தான் இவரும் வந்து பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார். இவர் வந்து கம்யூனிஸ்ட்னாலே என்ன பிரச்சனைனாக்க எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டுக்கு எதிராக அவர்கள் நிறைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள், செயல்படவும் செய்வார்கள். இந்த கருத்துக்களை தெரிவிப்பது என்பதை கூட அந்த அரசுக்கு வந்து பிடித்தமில்லாததாகத்தான் இருக்கும். இன்றைக்கு கூட நம்ம அதுதான் வந்து எல்லா நாடுகளிலுமே பார்த்து வருகிறோம். நெகிரி வந்து ஃபிலாசபி படித்தார். 1956 முனைவர் பட்டம் பெற்றார். அவரை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஏனென்றால் இப்படி ஒரு ஃபிலாசபர் இருந்திருக்கிறாரு அப்படின்றது தெரியணும். இவர் சமீபத்தில் தான் 2023 டிசம்பரில் தான் வந்து இறந்து போகிறார். தன்னுடைய 90வது வயதில் தான் இறந்து போகிறார். அவருடைய காணொலிகள் வந்து யூடியூப்பில் நிறைய இருக்குது. அவர் மைக்கேல் ஹார்டட் யாருன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு அமெரிக்கன் ஃபிலாசபி ப்ரொஃபஸர். அவர் 30 வயசாக இருக்கும்போதே அவரோட இவர் இணைந்து 2 பேர், இப்போ தான் ஒரு 40 வயசு இருக்குல்ல அவருக்கு. இளைஞனான அந்த ஹார்டட்டுடன் சேர்ந்து வந்து இணைந்து இவர் வந்து தன்னுடைய அரசியல் தத்துவ பங்களிப்புகளை வந்து கொடுத்திருக்கிறான்றதான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இவருடைய இத்தாலிய மார்க்சியத்தினுடைய ஒரு புதிய கோணத்தில் வந்து இவர் வந்து பேசுகிறார். சரி, இது மார்க்சியமா, நமக்கு தேவையில்லை அப்படின்னு தோழர்கள் ஒதுங்கி விட வேண்டாம். இது மிக முக்கியமான ஒரு கருத்தாக்கத்தை விவாதிக்கிறது இவருடைய தத்துவம். இது ஒரு நீண்ட ஒரு காணொலியாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் வந்து சுருக்கமாக உங்கள் முன்னால் வைக்க முயற்சி செய்கிறத. இவர் பல்வேறு குழுக்களில் சேர்ந்து செயல்பட்டார். குறிப்பாக இந்த தொழிலாளர்களோடு சேர்ந்து வந்து தொழிலாளர் சக்தி ஒபராயோன்றாங்க, ஒபராஸ்மோ அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இயக்கம் சொல்கிறாங்க. இதில் இணைந்து வந்து அவர் வந்து செயல்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார். இப்படி அவர் நிறைய அமைப்புகள் இருந்தால அரசாங்கம் அவரை கண்காணித்தது. ரெட் பிரிகேட்ஸ் ஒரு அமைப்பு, அது மிக தீவிரவாத அமைப்பு. அந்த அமைப்பினுடைய மூளையாக இவர் தான் செயல்பட்டார் என்று இவர் மீது குற்றம் சாட்டினார்கள். பிறகு 1978 இத்தாலிய பிரதமர் ஆல்டோ மோரோவை கடத்தி சென்று கொலை செய்ததற்கான குற்றச்சாட்டு இவர் மீது சுமத்தப்பட்டது. அந்த நாட்டு பிரதமரையே கொன்று விட்டார் என்று இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதனால் அவரை வந்து சிறைபிடிக்க முயற்சி செய்தார்கள். பிரதமர் ஆல்டோ மோரோவை இவர் கொலை செய்து விட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டு இவர் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டது. இவர் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் 1984 வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து தப்பி செல்கிறார். அங்கே பல்கலைக்கழகத்தில் போய் பணிபுரிகிறார். அங்கே தான் ஃபூக்கோ இவருக்கு நண்பராக இருக்கிறார். அப்புறம் வந்து டெலியூஸ் அவர்கள் நண்பராக இருக்கிறார். இம்மாதிரியான மிகப்பெரிய தலைங்கள்லாம் அங்கே ப்ரொஃபஸராக இருக்காங்க. இவரும் அங்கே சேர்ந்து பணிபுரிய தொடங்குகிறார். இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அங்கே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபிலாசபர் இவர் டீச் பண்ணோன்னு அந்த யூனிவர்சிட்டி கருதி இருக்கிறது. அந்த வகையில் அங்கே இருக்கும்போது இங்கே வழக்கு முடிக்க வைக்கப்பட்டு இவருக்கு 30 ஆண்டுகள் இவரை வந்து சிறையில் அடைக்கிற முடிவு பண்ணுறாங்க. அது தவிர வந்து இம்மாதிரி தீவிரவாத இயக்கங்களுக்கு வந்து ஊக்கம் அளித்ததுக்காக 1970களில் வந்து இவர் தான் ஊக்கமாக இருந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டு அடிஷ்னலாக ஒரு 4 வருஷம் 34 வருஷம் ஜெயில் தண்டனையை வந்து இத்தாலிய கோர்ட்டு வந்து இவருக்கு வழங்குகிறது. ஆனால் அவர் தான் அங்கே இல்லையே, தப்பிச்சுட்டு போயிட்டாரே, அங்கே போய் இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படினாலும் அவர் நாட்டுக்குள்ளே போகணுன்னாக்க திருப்பி வரணுன்னாக்க அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு அவர் தெரியும். அதனால் அவர் தொடர்ந்து வந்து அப்பீல் பண்ணிகிட்டே இருக்கிறார். அங்கிருந்தே நான் வந்து இப்படிலாம் இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இதிலேருந்து என்னை விடுதலை செய்யணும்லாம் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே நமக்கு வந்து அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு அதில் ஈடுபாடாக இருந்தான்னு வந்து இது வரைக்கும் நிரூபிக்கப்படலை. இதனால் வந்து அவர் மீது இருக்கக்கூடிய அந்த ஈவன் டெரிடா கூடலாம் அவர் நண்பராக இருக்கிறாரு. அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து முயற்சி எடுத்து இவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை குறைக்க பார்க்குறாங்க. அந்த வகையில் அந்த அப்பீலை வந்து எடுத்துக்கிட்டு 1990 அந்த 30 வருஷ சிறை தண்டனை 13 ஆண்டுகளாக வந்து இத்தாலிய அரசு வந்து குறைக்கின்றது. சரி, இவருக்கு டைரக்டான கான்டாக்ட் இல்லை, அதனால் 13 வருஷமாக அவருக்கு தண்டனையை குறைக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, இந்த 13 வருஷ தண்டனையை போய் அனுபவிச்சிருவோம் சிறைச்சாலைக்கு சென்று அப்படின்னு முடிவு பண்ணி திருப்பி வந்து அவர் வந்து இத்தாலிக்கு திரும்பி வந்து சிறைச்சாலைக்குள் செல்கிறார். சிறையில் இருக்கும்பொழுது அவர் வந்து புத்தகங்கள் எழுத தொடங்கிறார். மிக முக்கியமான புத்தகங்கள் எல்லாம் அந்த சமயத்தில் எழுதப்படுகிறது. அங்கே தான் நிறைய அவருக்கு சிந்திக்கிறதுக்கு நேரமும் கிடச்சிருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாரு, உள்ளே இருந்துக்கிட்டே தீவிரவாத கட்சியின் சார்பாக வந்து 1983 அவர் ஒரு 4 ஆண்டுகள் ஜெயிலில் இருக்கிறார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அங்கே நடக்கிற பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து ஜெயிலேருந்தே வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு.
சிறையிலிருந்தே வந்து தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் ஜெயிச்சிடுறார். அவர் சிறைச்சாலையிலிருந்தே ஜெயிச்சதால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு இம்யூனிட்டி அப்பீல் பண்ணுறார். இம்யூனிட்டினால் விலக்கு உரிமையை கேட்குறார். அதாவது ஜெயிலிருந்து நம்மளை வந்து விடுதலை செய்ய வேண்டும். ஏனென்றால் அப்போ தான் பார்லிமெண்ட்டில் பேச முடியுன்றதுக்காக அப்படி ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின்படி வந்து அவர் வந்து சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார். விடுதலை செய்யப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இல்லாமல் கட்டாரி, ஃபெலிக்ஸ் கட்டாரின்ற ஒரு ஃபிலாசபர் இருக்கிறார். அப்புறம் அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் போன்ற அமைப்புகளுடைய உதவியோடு அந்த நாட்டை விட்டு திருப்பியும் வந்து ஃப்ரான்ஸுக்கு போயிடுறாரு. இங்கே என்ன இருந்தாலும் பிரச்சனைன்னு அவர் எதிர்பார்த்த மாதிரியே 1 or 2 இயர்ஸில் என்ன பண்ணுறாங்க, இல்லை அவர் மேலே சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மைதான், மறுபடியும் சிறையில் அடைக்கணும்னு அவங்க அரசாங்கம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு உத்தரவும் போடப்படுகிறது. அவர் ஃபார்ச்சுனேட்லி அவர் என்ன பண்ணுறாரு, எஸ்கேப் ஆகி அங்கே போயிடுறாரு. போகும்பொழுது அவர் வந்து ஜூடித் ரெவல்ன்ற ஒரு லேடி இருக்கிறாங்க, வெனிஸ் மற்றும் பாரிஸில் அவங்களோட போய் வாழறாரு. அவங்கள முக்கியமான ஒரு ஃபிலாசபர் தான். அவங்களோட வந்து லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பு. அவருக்கு குழந்தைகள் பிறக்கின்றன. ஒரு ஹாலிவுட்டில் அண்ணா நெக்ரின்னு இவருடைய பொண்ணு வந்து மிகப்பெரிய ஒரு டைரக்டராக சொல்லப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு வந்து இவருடைய குடும்பமானது அமைந்திருக்கின்றது. ஸோ நெக்ரி பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். நெக்ரி ஹார்டட்டுடன் சேர்ந்து தான் வந்து புத்தகங்கள் முக்கியமாக எழுதினார். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பையர் முக்கியமான புக்கு, ஸ்டோரி ஆஃப் எ கம்யூனிஸ்ட், எ மெமயர், ஒரு நினைவு, ஒரு கம்யூனிஸ்டாக அந்த நினைவுகளை வந்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறாரு. மார்க்ஸ் பியாண்ட் மார்க்ஸ் மிக முக்கியமான ஒரு டைட்டில் இது. மார்க்ஸுக்கு அப்பால் மார்க்ஸ் டைட்டில் ஒரு புக் எழுதியிருக்காரு. த சேவேஜ் அனாமலி, இந்த புக்கில் நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அது பிடிஎஃபில் கிடைச்சாலும் சரி, இதில் கிடைச்சாலும் சரி, படித்து பார்த்தால் ஒரு பொலிட்டிக்கல் கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் ஃபிலாசபியினுடைய போக்கானது நமக்கு பிடிபடும். அந்த வகையில் கம்யூனிஸ்ட் லைக் அஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. அவரும் ஃபெலிக்ஸ் கட்டாரியை சேர்ந்து எழுந்தது. இவர் ஸ்பினோசா ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணார். ஸ்பினோசா ஃபார் அவர் டைம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. 1000 எழுதினாலும் மைக்கேல் ஹார்டட்டுடன் சேர்ந்து இவர் எழுதிய ட்ரையாலஜி 3 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அந்த 3 புத்தகங்கள் தான் வந்து எம்பையர்ன்ற ஒரு புத்தகம் வந்து மிக முக்கியமான ஒரு புத்தகம். எம்பையர்ன்ற புத்தகம், காமன்வெல்த்ன்ற இன்னொரு புத்தகம், இன்னொன்று மல்டிடியூட்ன்ற ஒரு புத்தகம். இந்த 3 தான் வந்து இவங்களுடைய முக்கியமான முக்கோண அரசியல் படைப்புகளாக சொல்லப்படுகிறது. அதில் இந்த எம்பையர் இதுதான் வந்து மைக்கேல் ஹார்டட் அண்ட் ஆண்டனியோ நெக்ரி எழுதிய இந்த எம்பையர் என்ற நூல். இது வந்து பிடிஎஃப்லேயும் கிடைக்குது உங்களுக்கு. இந்த நூல் வந்து மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு நூலாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கங்கள் கொண்ட இந்த நூல் வந்து ஆன்லைனில் கூட கிடைக்கும். இது ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸில் வெளியிட்டிருக்காங்க. இது மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட்டாக கருதப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோக்கு அடுத்து 2ஆம் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்று கூட இதை வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் அரசியல் ஆர்வலர்கள். அந்த புத்தகத்தில் வந்து அவர் வந்து எம்மாதிரியான ஒரு புதிய இடதுசாரி கண்ணோட்டத்தை வைக்கிறார் என்பதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த எம்பையர் என்பதை பேரரசு என்று நாம் மொழிபெயர்த்து கொள்ளலாம். இன்றைக்கி வந்து குளோபலைசேஷன் மிக தீவிரமானதாக செயல்பட்டு உலகெங்கிலும் பரவிவிட்டது. ஆனால் இன்றைக்கி வந்து குளோபலைசேஷன் ஒழிய என்ற குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற இடதுசாரிகள் இருக்கிறார்கள். அதுவும் குளோபலைசேஷன் கண்டுபிடிச்ச மெக்கானிசத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த ப்ரொட்டஸ்டெல்லாம் நடக்குது. குளோபலைசேஷன் ஹஸ் கம் டு எ ஸ்டே, அதை அழிக்கலாம் முடியாது. நெக்ரியும் இதுதான் நினைக்கிறார். பொதுவாக இந்தியா பாகிஸ்தான் போர் வந்த போதில் நம்ம நினைக்கிறோம் இந்திய இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாம் வந்து உணர்ச்சி வசப்படுகிறோம். அது பாகிஸ்தான்காரர்களுக்கும் அது இருக்கும். இந்த அரசுக்கு ஒரு தேசிய அரசு, இது நேஷ்னல் ஸ்டேட்னுவாங்க, நேஷன் ஸ்டேட்னுவாங்க. இந்த தேசிய அரசுக்கு ஒரு இறையாண்மை இருக்கிறது, சாவரினிட்டின்றாங்க. இன்னும் பெருஞ்சித்திரனார் போன்றவர்களெல்லாம் அந்த இறையாண்மை என்ற ஒரு சொல்லை வந்து ஏற்றுக்கலை, கோண்மை என்ற தமிழ் வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம இறையாண்மை என்ற சொல் வந்து புரிதலுக்காக நாம் வந்து எடுத்துக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு புனிதத்தன்மையாக இருக்கிறதாக, ஒரு தனித்துவம் இருப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பாரத தேசம் இதற்கென்று ஒரு தனியாக ஒரு அரசியல் இறையாண்மை இருக்கிறது.
இது இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டேட் என்ற கான்செப்ட். ஸ்டேட்டில் முன்னால் கிடையாது இல்லைங்களா, அதுக்கு பின்னால் உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரு நாட்டுடைய இறையாண்மை என்பது அந்த நாடு உற்பத்தி, அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டு பண்பாடு, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு, அவருடைய கோஆப்ரேஷன், இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த இறையாண்மையை உருவாக்குகிறது. ஆனால் இந்த குளோபலைசேஷன் வந்த ஏற்பாடு இந்த தேசிய அரசுகள் என்று சொல்லப்படும்போது தங்களுடைய இறையாண்மையை இழக்கத் தொடங்கிவிட்டன அப்படின்னு நெகிரி சொல்கிறார். எப்படி இழக்க தொடங்கிவிட்டன, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதற்கு முக்கிய காரணம் ஒன்று இந்த ரஷ்யாவுடைய தளர்வு அது நொறுக்கி போனது. அந்த கம்யூனிஸ்ட் ஸ்டேட்ன்றது நொறுக்கி போய் கீழே விழுந்ததால் அங்கே ஒரு முதலாளியை உள்ள நுழை தொடங்கிவிட்டது. அது ஒரு காரணம். அது அந்த காலத்தில் நிறைய புத்தகங்களாக பற்றி எழுதப்பட்டது. இன்று மாறி வேறு மாதிரி ஆயிடுச்சு ரஷ்யா. லெனினே யாருன்னு கேட்குற அளவுக்கு ஆகிட்டாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த தேசிய அரசுகள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஒரே விதமான மூலதனத்தின் கீழ் செயல்பட வேண்டும் என்ற ஒரு ஃபிலாசபி ஆப்ரேட் ஆகுது. இந்த மூலதனத்துக்கு ஒரு யூனிஃபார்ம் லாஜிக், ஒரே விதமான தர்க்கம், சொல்லப்போனால் புதிய விதமான அமைப்பு விதிகள், புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அந்த கேபிட்டல் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட எல்லா சிறு குறு நாடுகள்லேருந்து பெரிய நாடுகள் வரைக்கும் அந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டுருக்காங்க. நமக்கு தெரியும் கேட் ஒப்பந்தம் என்னன்னு. இது குறித்து நிறைய பொலிட்டிக்கலாக நிறைய போராட்டங்கள்லாம் நடைபெற்றன. கேட் ஒப்பந்தம் நடைபெற்றது. WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ட்ரீட்டிலெல்லாம் கையெழுத்து போட்டோம். அந்த புதிய விதிமுறைகள் வணிகத்திற்காகவும் அதிகார பரவலுக்காகவும் இந்த மாபெரும் மூலதனவாதிகளால் உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த தேசியம்ன்ற எல்லையை தாண்டி அவங்க வராங்க. அதாவது நம்ம ஆளும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ இந்திய அரசாங்கம் நினைச்சா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறோம். அதனால குளோபலைசேஷன் அப்படித்தான். எங்கள் ஊர் மூலதனம் உள்ளே செயல்படும் போது எங்கள் இஷ்டப்படி தான் செயல்படும். ஆனால் இதை எதிர்த்து நிற்கிற ஒரு நாடாக இன்றைக்கும் இருக்கிற நாடு சைனா இருக்குது. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வீரியமாக செயல்பட்டு காட்டுறார். வட்டி போடுவேன்றார், வரி போடுவேன்றார். இதெல்லாம் அவங்க கையொப்பங்களில் அந்த நாடுகளை எந்தெந்த ஷரத்துக்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னு பொறுத்து இருக்குது. நம்ம ஊரில் இந்த ஷரத்துக்களெல்லாம் நம்ம ஏற்கனவே எல்லாத்துக்கும் என்னவெல்லாம் செஞ்சுக்கப்பான்ற மாதிரி எழுதி கொடுத்துறோம். பல வியாபாரங்கள் அப்படித்தான். கல்வி வணிகத்திற்கு அப்படி தான் கல்வியை வணிகப் பொருள் அப்படின்னு கொண்டு வராங்க. அதுலேயும் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். அதாவது சேவையாக இருந்தது கமாடிட்டின்ற கிளாஸில் கொண்டு வராங்க எஜுகேஷனை. ஓகேங்க, நீங்கள் விற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ விலை ஆகுது கமாடிட்டி. ஒரு காலத்தில் ஷேரிங்காக மக்கள் நலனுக்காக இருந்த பல சேவைகள் எல்லாம் இந்த பொருளாக மாற்றப்பட்டது இந்த யூனிஃபார்ம் ரூல்ஸ் கொண்டு வந்ததால். யார் கொண்டு வந்தாங்கனாக்கா இந்த குளோபலைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது அது தனக்கான ஒரு இறையாண்மையை கொள்ளுகிறதுன்னு சொல்கிறாரு. தேசிய அரசுகளின் இறையாண்மை, இந்த சாவர்னிட்டி என்பது வீழ்ச்சி அடைகின்றது. அதற்கு பதிலாக பேரரசு என்று சொல்லக்கூடிய எம்பையர்னுடைய சாவர்னிட்டி அதிகமாக வருகிறது. ஆக ஏகாதிபத்தியத்தினுடைய இறையாண்மைன்னு சொல்கிறாங்க. ஏகாதிபத்தியத்தினுடைய இறையாண்மை அதாவதுனாக்க ஒரு புதிய வகையான இறையாண்மையாக இதுக்கு பேர் இவங்க கொடுக்குறாங்க. உலகம் முழுவதையுமே இதை ஆட்கொள்ளுகிறது. அப்போது இந்த நவீனத்துவ காலம்ன்றது ஃபிலாசபியில் நவீனத்துவம் பார்த்துருக்குறோம். வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் ஒரு பீரியடு இந்த 16th centuryலேருந்து அது கிளம்பி ரேஷ்னாலிட்டி மூலமாக அறிவியல்கள்லாம் வளர்ந்து, டெக்னாலஜி வளர்ந்து, சமயம் பின்னுக்கு தள்ளப்பட்டு, நமக்கு தெரியும் முதல் உற்பத்தி செய்கின்ற இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதன் காரணமாக போர்கள் ஏற்பட்டு, அழிவுகள் ஏற்பட்டு, மனிதனுடைய அறிவு கூர்மையடைய உலகத்திற்கான அழிவுக்கான சாசனங்களும் அங்கு எழுதப்பட்டன என்பது தான் நாம் கண்டு கொண்டிருக்கின்ற வரலாறாக இருக்கிறது. அப்போது இந்த தேசிய இறையாண்மை அதுதான் உருவாக்கிச்சு, ஸ்டேட்டாக தான் உருவாக்கிச்சு. எது? இந்த மாடர்னிட்டின்றது தான். மாடர்னிட்டின்றது மூலமாக தான் இந்த இந்திய தேசம் அல்லது ஒரு இங்கிலாந்து தேசம் அல்லது ஐரோப்பிய தேசம் என்பதெல்லாம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இதிலிருந்து இந்த பேரரசு என்பது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. நம்மளே ரொம்ப எளிமையாக புரியணும்னு நினைக்கிறேன்.
இது எப்படி இருக்குன்னாக்க இது மாடர்னிசத்தினுடைய விளைவாக வரல, இது போஸ்ட் மாடர்ன் பாலிடிக்ஸில், இது போஸ்ட் மாடர்ன் கேபிட்டலிசம். மாடர்ன் கேபிட்டலிசம் தான் வந்து மார்க்ஸ் சொல்லக்கூடிய இந்த வர்க்க பிரிவினைகளில் வந்து உண்டாகின்றன. இருப்போன் இல்லாது நிறைய வருது, முதலாளிகள் தொழிலாளிகள் பிரிவினை வருகிறது, தொழிலாளர்கள் ஒன்று சேர வேண்டும், இதெல்லாம் வந்து கார்ல் மார்க்ஸுடைய சித்தாந்தம் உருவாக்கியது வந்து பெரிய மாபெரும் தொழிற்சாலை சார்ந்த முதலாளிகள் உருவான காலத்தில் ஏற்பட்டன. ஆனால் இப்போ வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தாக்க எல்லைகளை அது வந்து தாண்டி போயிடுச்சு. இப்போ வந்திருக்கிற இந்த ஏகாதிபத்திய இறையாண்மை என்று இவங்க சொல்லக்கூடியது வந்து போஸ்ட் மாடர்ன் ஏகாதிபத்தியம், இது போஸ்ட் மாடர்ன் கேபிட்டலிசம், இது பின்னவீனத்துவ கேபிட்டலிசம் முதலாளித்துவமாக பார்க்குறாங்க. அது என்ன அர்த்தம்னாக்க பின்னவீனத்தில் வந்து ஒரு குரூப்பாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள ஒரு உண்மையானது இருப்பதில்லை, அது கடந்து செல்லும், அது நெகிழ்வாக செல்லும், அல்லது எப்படி வேணாலும் இருக்கும். அது அந்த மாதிரி தான் இந்த முதலும் வந்து இதில் முதலீடு வந்து எப்படி இருக்கும்னாக்க ஒரு ஃபிக்ஸடாக ஃபார்மேஷனில் அல்லது ஒரு ஃபார்முலாக்குள்ள ஆப்ரேட் ஆகாது, அது ரொம்ப நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக அது இருக்கும். அது குறித்து நான் வந்து எழுதி வச்சிருக்கிறேன். அது மையமற்றது, எல்லைகள் வரையறையற்றது. எது கேட்டிங்கன்னா அந்த முதலீடு அது எங்கே வேணாலும் பாயும், அது எல்லை கட்டுப்பாடின்றி தன்னை விரிவாக்கம் செய்து கொண்டே போகும், எந்த நாட்டில் வேணாலும் போய் முதலீடு செய்யும். அவருடைய ரொம்ப நெகிழ்வுத்தன்மை கொண்ட புதிய வகை முதலீடாக அது இருக்கும், முதலாளியமாக இருக்கும். அதனால என்ன ஆகும்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்கும், ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்கும். இந்த கலப்பு அடையாளங்களையும் அது உருவாக்கும். ஐரோப்பிய நாடுகள் பார்த்தீங்கன்னாக்க தனித்தனியாக அதுக்கு ஒரு சாவரட்டி இருந்து இப்போ அதெல்லாம் கலந்து அந்த வண்ண கலவை போல் ஆயிடும், எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து கலந்து அது வேலை பார்க்கும். அது எல்லா வண்ணங்களும் இழையோடும் வானவில்லாக அவை மாறும். நெகட்டிவாக சொல்கிறது. நவீன ஏகாதிபத்தியம் தன்னுடைய உற்பத்தி முறைகளை முற்றிலும் மாற்றிக்கொள்ளும். இந்த ஏகாதிபத்தியன்ற வார்த்தையெல்லாம் சொன்னால் ஐயோ இது கம்யூனிஸ்ட்டுங்க ஏதோ பெருசாக பேசுகிறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவர்ஷன் வந்து சாதாரண மக்களுக்கே உண்டாகும். அவங்களுக்கு இந்த கலை சொற்கள், இந்த டெக்னிக்கலாக பொலிட்டிக்கல் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து அலர்ஜி தான். பூர்ஷ்வா கம்யூனிட்டி, வர்க்கம், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டால் இது என்னையா புளித்து போன வார்த்தை போல் சில பேர் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். ஆனால் உண்மை அதுதான், நிதர்சனம் அதுதான். நீங்கள் எப்படி ஆத்மா கடவுள் போன்றதுக்கெல்லாம் வந்து புனிதத்துவம் வழங்கி பார்க்குறீங்களோ, இது நிஜத்தை, இதற்குரிய நிஜத்தன்மையை புரிந்து கொண்டு அவற்றை மதிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நண்பர்களே, இந்த ஏகாதிபத்தியம்ன்றது வந்து இருக்குது. இந்த நவீன ஏகாதிபத்தியம் என்பது எல்லாத்தையும் சுருட்டி கபலிகள் செய்தது, முழுகிக்கிட்டு இருக்குது. அது முழுங்கும்போது எது முழுங்குது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் அதனுடைய முன்னையாவது வந்து முதலாளியும் தெரியும், டாட்டா பிறகு பேர் சொல்லுவோம். இப்போ நம்ம எதாவது அம்பானி அதானி சொல்லிகிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லை, அது முதலீடு. அந்த முதலீடு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அதான் அது உலக சந்தையில் வந்து அதன் பிரிவினைகள் வந்து இதுகாக இருந்து வந்த அந்த 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், 1ஆம் உலகம், இது மாதிரி இந்த பிரிவினைகள் எல்லாம் இருக்காது. எல்லா உலகமும் ஒரே உலகம் தான். அதுக்கு எல்லா உலகமும் ஒரே உலகம், வணிக உலகம், எல்லாம் விற்பனைக்கே, எல்லாமே எதுவுமே ஃப்ரீயாக வராதுங்க அப்படின்னு முதலாளிங்க சொல்லுவாங்க. நத்திங் கம்ஸ் ஃப்ரீ அப்படின்ற ஒரு வசனத்தை வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ புதிய வரைமுறைகள் வந்து உருவாக்கப்படுகின்றன, புதிய விதிமுறைகள் உண்டாக்கப்படுகின்றன. அதாவது புதிய வகை தொழிலாளர்கள் உருவாகிறார்கள், புதிய வகை தொழில்கள் உற்பத்தி ஆகின்றன. அந்த புதிய வகை தொழிலாளர்கள் பாருங்கள், இவங்க வந்து தொடர்பு ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க, கூட்டுறவோடு செயல்பட தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம அதுதான் சொல்கிறோம். இந்த முதலாளியும் வளர்ச்சி பெறுவதற்காக கொடுக்கப்படுகின்ற கல்விக்கு பேர் தான் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு நான் கருதுகிறேன். இந்த வகையில் பார்த்தா இது ஒரு பின்னவீனத்துவம் கொண்ட முதலாளியம் என்று இவர்கள் நெகிரியும் ஹார்டட்டும் விளக்குறாங்க. இதை வந்து மேலும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த சொல்லாடல் வந்து பயோ பாலிட்டிக்ஸ் என்ற சொல். பயோ பாலிட்டிக்ஸ்னாக்க உயிரியல் அரசியல்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்க தமிழில். இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து ஃபூக்கோ தான், மிஷேல் ஃபூக்கோ தான் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த வார்த்தையை அவர்கள் கடன் வாங்கி கொண்டு பயோ பாலிட்டிக்ஸை பற்றி பேசுகிறாங்க. உயிரியல் அரசியல் அப்படி என்றால் என்னவென்றால், அரசியல் அதிகாரத்திற்கும் ஒருவரின் உயிரியல் சுயாட்சிக்கும், நம்ம வந்து ஒன்றும் இல்லை சுதந்திரமாக இருக்கிறோம் மன ரீதியாக, அதற்கும் இடையிலான தொடர்பு. எப்படி இந்த அரசியல் வந்து மனசுக்குள்ளே புகுந்து மனசையே வந்து கண்ட்ரோல் பண்ணும்.
ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்றது தான். முதல் கட்ட மாடர்னிசத்தினுடைய முதலாளித்துவம் வந்து அப்படிப்பட்ட வேலையை செய்யலை. இது உங்கள் ஆன்மாவையே வந்து உருவாக்கக்கூடிய சக்தி கொண்ட பிரம்மாவாக மாறிவிடுகிறது. நம்முடைய ஆசா பாசங்களை எல்லாம் தீர்மானிக்கும். தனி நபர்களுடைய உடலை மனதை கட்டுப்படுத்தும். எது? இந்த கேபிட்டல், இந்த எம்பையருடைய கேபிட்டல் உங்கள் உடம்பையும் கட்டுப்படுத்துட்டார். அது வந்து இதை தான் சாப்பிடணுன்ற அளவுக்கு ஆயிரும், இப்படி தான் இருக்கணுன்ற அளவுக்கு ஆயிரும். சில வியாதிகளை கூட உருவாக்கும். அது சில வியாதிகளுக்கு மருந்தை கண்டுபிடிக்கும். அது இப்படியெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து எப்படி வந்து மல்டிநேஷ்னல் லெவலில் வந்து கேபிட்டல் வரும்பொழுது எப்படியெல்லாம் போலியான தேவைகளும் மருந்துகளும் உணவுகளும் வாழ்க்கை முறையும் வந்து திணிக்கப்படுகின்றன என்பது குறித்து நாம் எல்லாருக்கும் நிச்சயமாக தெரியும். அதுலேயும் சாக்கெட் ஸ்டுடியோ நேயர்களுக்கு இன்னும் கூர்மையான புரிதல்கள் வந்து கண்டிப்பாக இருக்குதுன்றதை நான் நம்புகிறேன். இதில் இந்த நவீனத்துவ அரசியல் இதெல்லாம் வந்து பின்னுக்கு தரப்பட்டு இது வந்து வேறு மாடலில் ஒர்க் அவுட் ஆகுன்றார். இது வந்து உங்கள் உயிரியல் அமைப்பையே தீர்மானிக்குதுன்றார். உங்களுடைய பயாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸையே தீர்மானிக்குதுன்றா எல்லாரையும் ஒரு வகையான என்ன சொல்கிற ரோபோவாக மாற்றிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். தினசரி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய சாதாரண தனிநபருடைய லைஃபுக்குள்ளெல்லாம் வந்து இந்த பொருளாதார அரசியலானது புகுந்து விட்டது. நீங்கள் அது எப்படி புகுந்து விட்டதுன்றது வந்து நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் நேயர்களுக்கு நல்லா தெரியும். பல்வேறு விளம்பரங்கள் மூலமாக, கணினி மூலமாக, இந்த மாதிரி மின்னணு ஊடகங்கள் மூலமாக அது அப்படியே இன்வேட் ஆகிட்டே இருக்குது. அப்படியே உள்ளே போய் மனசை கிரிப் பண்ணி பிடிக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கான கூறுகள் எப்படி உருவாக்குறாங்கன்னா, உடல்நலம் பேணும் நிறுவனங்கள்லாம் நிறைய வந்துட்டாங்க. ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. உங்கள் உடம்புக்கு அது வேணும் இது வேணும்னு. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமாக வியாபாரம் பண்ணுறாங்க, நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னால் அவ்வளோ இல்லை. அதே போல் வந்து கல்வி திட்டங்கள் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் இந்த பயோபாலிட்டிக்ஸை வந்து இவை செயல்படுத்துகின்றன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து பொதுமக்களின் உணர்வுகளை கூட கட்டமைக்கின்றன. உணர்வுகளையே கூட, சிந்தனைன்றதை தாண்டி ஒரு ஃபீலிங்ஸை கூட வந்து இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறார். சமூக விதிகளை தீர்மானிக்கின்றன. இது ஒன்றும் இல்லை, கார்பரேட் பாலிட்டிக்ஸை பற்றி பேசுகிறார். நமக்கு தெரிஞ்ச பெரும்பாலான தெரிஞ்ச விஷயங்க தான். ஆனால் அதை தாண்டி அது அரசியலை அப்படி பார்க்கணுன்றதான் இங்கே இவங்க கொடுக்குற ஒரு மாடல். அது வந்து பேரரசுடைய மதிப்பீடுகள். அந்த பேரரசுனா எம்பையர் வந்து சில வேல்யூஸை உருவாக்குது. அந்த மதிப்பீடுகளை வந்து பரவலாக்குகின்றது. அது வந்து ரொம்ப எல்லா ஊருக்குள்ளேயும் அந்த மூலதனம் பரவிக்கிட்டு இருக்கிறதுனால அது வந்து எல்லா நாடையும் வந்து தேச எல்லைகளை கடந்து வந்து கட்டுப்பாட்டை வந்து அது செலுத்துகிறது இந்த மூலதனம். அப்படின்னும்பொழுது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு வருது. இந்த உலகளாவிய மூலதனம் இது என்ன பண்ணுது? அடுத்த கட்டமாக இதை சொல்கிறாங்க அவங்க, அரக்கத்தனம் கொண்ட மூலதனம்ன்றாங்க. ரொம்ப ஒரு அரக்கத்தனமான மூலதனம் இதை வந்து நீங்கள் முன்ன மாதிரி மார்க்ஸ் காலத்து மூலதனமாக இல்லை, இது இன்னும் கொஞ்சம் ஹை கேபிட்டலிசம். இது வந்து உழைப்பு என்பதையே மறுகட்டமைப்பு செய்கிறது. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போவாங்க. இந்த சார்லி சாப்ளினுடைய மாடர்ன் டைம்ஸ்ன்ற படம், நண்பர்களே மாடர்ன் டைம்ஸ் யூடியூப்பில் இருக்கும், பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்க்கணும். அது வந்து 100 வருஷத்துக்கும் அது வந்து வேல்யூபிளான படம் தான். அது மொழியற்ற படம். அது அற்புதமாக இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் எப்படி மெக்கானிக்கலாக மாற்றுது தொழிலாளின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத காவியம் அது. அந்த மாதிரியாக இருந்த உழைப்பாளிகள் என்பது போக மெக்கானிக்கலாக இயந்திரமாக மாறுகின்ற தொழிலாளர்கள் என்ற தன்மை, தொழிலாளி அல்லது உற்பத்தி கூடங்கள் என்பது தாண்டி இது வேறு விதமான உற்பத்தியை வந்து இன்றைக்கி வந்து கட்டமைத்திருக்கிறதுன்னு சொல்கிறாரு. இல்லை, அதுக்கு வந்து கணினி மயமாக்கலும் அந்த மாதிரி ஆட்டோமேஷன் சொல்லக்கூடிய தானியக்கமாக்கலும், கணினி மயமாக்கல், தானியக்கமாக்கல் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இதை வந்து சாத்தியப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து தொழில்நுட்பம், புதிய வகை தொழில்நுட்பம் வந்து இந்த புதிய தாராளமய கொள்கையை வந்து பரவலாக கொண்டு போகிறது. இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். எங்கே வேணால் எதாவது வாங்க முடியும். வீட்டுக்குள்ளே 10 நிமிஷத்துக்குள்ளே எந்த சாமானும் வந்து விழக்கூடிய அளவுக்கு ஆப் டெவலப் ஆகிடுச்சுன்னா
என்ன அர்த்தம்னாங்க, நீங்கள் வந்து பணத்தை செலவு பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். யாருக்கோ எங்கேயோ லாபம் போக போகிறதுன்னு அர்த்தம். மிக விரைவாக லாபத்தை ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய சப்போர்ட் சிஸ்டத்தை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அந்த வகையில் வந்து உற்பத்தி முறை என்பது தொழில் தளத்திற்கு வெளியே வாழ்க்கையினுடைய எல்லா தளங்களிலுமே பிடித்து விட்டது. முன்னெல்லாம் ஏதோ 9 to 5 கம்பெனிக்கு போயிட்டு வருவாங்க. நண்பர்களுக்கு சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், மஃபத்லாலாம் 9 to 5 ஷர்ட்னு போடுவாங்க. 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், 5 மணிக்கு திரும்பணும். இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. 24/7 வேணால் இன்றைக்கி ஷர்ட்லாம் உற்பத்தி செய்யலாம். அது எப்படி இருக்குன்னு பார்த்தா அனைத்து அம்சங்களையும் மூலதனத்தினுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்துடுறாங்க. உங்களுடைய காதலிருந்து உங்கள் தாயை பற்றிய உணர்வாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ரோக்ராம்டாக மாற்றப்படுகின்ற ஒரு அவலமானது ஏற்பட்டு விட்டது. அதாவது சமூக தொழிற்சாலை. இதை நீங்கள் வந்து சமூகமே தொழிற்சாலையாக மாறிடும். நீங்கள் எங்கே போனாலும் எல்லாமே தொழிற்சாலை, எல்லாமே முதலீடு, எல்லாமே மூலதனத்துடைய இயக்கம். அது இல்லாமல் நம்ம இயல்பாக அதான் நம்ம சந்நியாசம் கொள்வார்கள். இந்த வனத்துக்கு சென்று சந்நியாசம் கொள்வது அப்படின்னா கூட நீங்கள் வந்து வனத்துக்கு என்ட்ரி ஃபீஸ் கட்டணும். நீங்கள் எந்த மரத்துக்கு உட்காரலாம், எந்த மரத்துக்கு இருக்கக்கூடாது, நீங்கள் வனத்துக்குள்ளேயே போக முடியாது. எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்லை, எல்லாமே வந்து முதலாளியத்திற்குத்தான் சொந்தமாக இருக்கிறது என்பதை வந்து சொல்கிறார். அந்த ஒட்டுமொத்த சமூக வெளியே தொழிற்சாலையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதான் வீட்டிலேயே நம்ம இப்போ எதுவும் யூடியூப் பண்ணி போடுறோம். இது தொழிலுக்காக நம்ம செய்யலை. ஆனால் நிறைய பேர் வந்து இதை வந்து வருமானத்திற்காக செய்யும்பொழுது அது ஒரு தொழிலாக மாறுகிறது. அந்த மாதிரி அறிவு அல்லது சேவை தொடர்பு, இது அப்படி சொல்கிறாங்க. அறிவு ப்ரொடக்ஷன். இப்போ என்ன ப்ரொடக்ஷன் நடக்குது? அறிவு ப்ரொடக்ஷன் நடக்குது, சேவை ப்ரொடக்ஷன் நடக்குது. உற்பத்தி என்பது பொருளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொருளற்ற உற்பத்தியானது உற்பத்தி ஆகிறது. பொருளற்ற உற்பத்தி, பொருளை தான் உற்பத்தி செய்வாங்க. பொருள் இல்லாத ஒரு உற்பத்தியானது நடக்கிறது. இந்த உற்பத்தி வந்து பொருள் உற்பத்தி சாராத உழைப்பை சார்ந்து இருக்கிறது. அப்போ பொருள் என்பது ரீடிஃபைன் பண்ணுறாங்க. இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பொருளாக தெரியாது, அது ப்ரோக்ராம். அது பொருள் இல்லை, ஆனால் பொருளை உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு சாஃப்ட்வேர் மெக்கானிசம் அது. அப்போது இன்று உற்பத்தி திறன், செல்வம் மற்றும் சமூக உபரிகளை உருவாக்குதல் என்பது மொழியியல் மூலமாக, கம்யூனிகேஷன் மூலமாக, தொடர்பு மூலமாக, கூட்டுறவு செயல் மூலமாக நடைபெறுகின்றன. அப்போ இதை வந்து முன்ன மாதிரி எல்லாருமே கடுமையான உழைப்புன்றது வந்து ஃபிசிக்கலாக ஸ்வெட் பண்ணுற அவசியம் இல்லை. அது வந்து எல்லாம் ஒயிட் காலர் ஜாபாக கூட இருக்கலாம். அப்போ இது வந்து ரொம்ப நுணுக்கமாக கண்ணுக்கு புலப்படாத அருவமான தொழிலாக அமைக்கின்றன. அப்போ பேரரசு எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் அது எங்கேயும் இல்லை. அது எங்கேயா இருக்குது? அதை பார்த்து இப்போ நம்ம ஊரில் சினிமாவில் பார்க்கும்போது, இப்போ பிரபல நடிகர்கள்லாம் நடிக்கும்போது எதிர்நிலையிலிருந்து கார்பரேட்னு ஒரு ஆள் வருவார். அந்த கார்பரேட்டுக்கு எதிராக வந்து இவங்க சண்டை போடுவாங்க. அந்த கார்பரேட் வந்து பெரும்பாலும் ஒரு வெள்ளையாக இருப்பார், ஸ்டைலாக இருப்பார், ரோல் ராய்ஸ் காரில் வருவார். ஆனால் பயங்கரமான வில்லனை வந்து ஒரு சாதாரண ஒரு ஹீரோ வந்து எப்படியாவது ஒடுக்கணுன்றதுக்காக பல்வேறு வேலைகள்லாம் பார்ப்பார், கடைசியில் மாட்டிக்குவார். நமக்கு தெரிஞ்ச கார்பரேட் வந்து அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு வில்லன் தான். அவனை தான் நிறைய படங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கார்பரேட்டுக்கு உருவமே கிடையாது, அதுக்கு ஊரும் கிடையாது, அதுக்கு மையமும் கிடையாது, அதுக்கு நிலையான இருப்பிடமும் இல்லை. அது முழு உலகையும் அந்த திறந்த விரிவடைந்த எல்லைகளுக்குள் ஆட்படுத்தி வைத்திருக்கிறது. அது பரபிரம்மம் போல எங்கும் வியாபித்திருக்கிறது. இதுதான் நெகிரி சொல்கிறார். அப்போது படிப்படியாக வந்து எல்லா நாடுகளையும் தனக்கு உள்ளாக இணைக்கிறது. அது சொன்னபடி தான் கேட்கணும். அதுதான் வந்து தீர்மானிக்குது பல விஷயங்களை, உலகத்தில் பல விஷயங்களை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கு என்ன நோக்கம்னா, அந்த மூலதனத்தை தடையற்ற ஒரு தளத்தில் வந்து நகர்த்தி கொண்டே போகணும். பிறகு முதலீடுகள் குளோபலைசேஷன் மாற கலை வடிவங்களும் கூட மாற்றப்படுகின்றன. எந்த கலை வடிவத்தை மக்கள் ரசிக்க வேண்டும் என்பதை கூட தீர்மானிக்கிறது. அதனால் நீங்கள் வாசிப்பு என்பது கூட காணாமல் போய்விட்டது காரணமாக தான். இந்த காணொலியே 1 மணி நேரம் போகுதுனாக்கா எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றத வந்து முன்னொரு காலத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கக்கூடும். ஆனால் இன்றைக்கு வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடாதீங்கன்றது தான் நிறைய பேருடைய விஷயமாக இருக்குது. அப்போ எங்கே போச்சு உங்களுடைய அறிவாற்றல்லாம்? யார் நசுக்கினார்கள்? யார் உங்களுடைய கேட்கும் திறனை எல்லாம் வந்து இப்படியாக குறைத்து விட்டார்கள்? அப்படி கேள்வி கேட்கும்போது இது உலக சந்தையின் மூலமாக அந்த பேரரசனுடைய மூலதனம் செய்யும் லீலையாக நெகிரி அவர்கள் விளக்குகிறார்கள். சரி, பேரரசுடைய மேலாதிக்கம் என்பது வந்து உற்பத்தி செயல்பாட்டில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க மாற்றங்களின் விளைவாக உற்பத்தியில் நிறைய நடக்குது பாருங்கள். அது யாருக்கான உற்பத்தி நடக்குது? நமக்கான உற்பத்தி நடக்கிறதே இல்லை எப்பவுமே.
அதனுடைய மாற்றம் வந்தனால இந்த பேர் அரசுகள் நம்ம தேசிய அரசுகளில் பாவம் பலவீனமாயிடுச்சு. அதால் இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியல. அதுக்கு சட்டமானா போடலாமே தவிர அதால் செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டன என்று இவர்கள் கூறுகிறார்கள். இந்த பேரரசுக்கு எப்படி இந்த கட்டுப்படுத்துதல் சாத்தியமாகிறது அப்படின்னு கேட்டோன்னா, பழைய காலத்திலலாம் இராணுவ படையெடுப்பு, மிலிட்ரி சண்டை, போர், இதில் தான் அவங்க ஆதிக்கத்தை செலுத்துவாங்க. ஆனால் இது ரொம்ப அப்படிலாம் இல்லை. இது மறைமுகமான சில கண்ணிகளை வச்சிருக்குது, உருவாக்கியிருக்குது. அதில் முக்கியமானதாக அவர் சொல்கிறது IMF, உலக வங்கி, எல்லாம் தெரிஞ்சது தான். பல்வேறு விதமான உலக வர்த்தக அமைப்புகள், இதுகள் மூலமாக ஒரு வலைப்பின்னலை உருவாக்கி உலகளாவிய வலைப்பின்னலை போட்டு இந்த ஒழுங்கை சாத்தியப்படுத்துது. உனக்கு 5000 கோடி ரூபா தரேன், நீ எதாவது கட்டிக்க, ரோடு போட்டுக்கோ, இவ்வளோ ரூபா நீங்கள் வட்டி கொடுத்துரு. ஆனால் நாங்கள் சொன்ன விதிப்படி தான் செய்யணும். நீ ஒரு 500 பேரை ஃபேக்ட்ரியிலேருந்து எடுத்துரு, 1000 நீ பர்மனெண்ட்டாக யாரையும் வேலைக்கு வச்சுக்காத, தற்காலிகமான பணியாளர்களை அதிகமாக வச்சுக்க, யாருக்கு பென்ஷன் கொடுக்காத, இப்படி சில தொழிலாளர் விரோதமான பல விதிமுறைகளை அரசுக்கு திணிக்கிறது. உனக்கு 5000 கோடி ரூபா கடன் வேணும், வேண்டாமா? வேணுங்க. அப்படின்னா உங்கள் ஊரில் பர்மனெண்ட் நீ பென்ஷன் கொடுத்தே பாதி காசை ஒழிச்சிடறதில்ல, அதனால் கொடுக்காத. ஒரு நாடு என்பது யாருடைய நலனுக்காக இருக்கிறது என்பதை இது ரீடிஃபைன் பண்ணுது. நீ எப்படிலாம் இருக்காத, சுத்த அசடாக இருக்கிய, நீ பணமே கொடுக்காத அப்படின்னு அது சொல்லுது. அதை கேட்டுக்கிறாங்க இவங்க. அதுக்கான அரசியல் அதிகாரத்தை செயல்படுத்தும் அமைப்புகளை கூட அவை உருவாக்கி தருகின்றன. அது மாடல் கிரியேட் பண்ணி கையில் கொடுக்குதுங்க. கார்ப்பரேட் ஆளுங்க வராங்க, டைகை கட்டணும், இந்த மாதிரி செயல்படுத்துங்கன்றாங்க. அவங்க கருணையே இருக்கக்கூடாதுன்றது அதனுடைய நோக்கமாக இருக்குது. நான் பல இடங்களில் அதை பார்த்துட்டேங்க. கருணை என்பதெல்லாம் ரெண்டாவது, அது எல்லாமே மெக்கனைஸ் பண்ணிடுன்னு பார்க்குது. மிஷினுக்குள்ளே காசு போயிடுச்சு, என்ன பண்ண தெரியாது தானுவா. ஆக இந்த வகையில் பலவிதமான வலை பின்னல்களை கொண்டு இந்த சாத்தியப்பாட்டை அவை உண்டாக்கி இருக்கின்றன. இதுங்களை எதிர்க்கிறது சாத்தியமான விஷயமே இல்லை. அதுக்கு தான் நெகிரி பின்னால் தீர்வு கொடுக்குறாரு. கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாத. முந்தைய ஏகாதிபத்திய நாடுகள் மாதிரி இல்லை. இது பொருளாதார கொள்கைகளை தீர்மானிக்குது, பண்பாட்டு விதிமுறைகளை உருவாக்குகிறது, இப்படி நிறைய பண்ணுது. ஸ்டேட் மூலமாக விதிகள்லாம் உருவாக்குது. அந்த விதிகள் மூலமாக தங்களுடைய நிதி ஆதாயங்களை பெருக்கிக் கொள்கிறது. பல்வேறு தளங்களில் இந்த கேபிட்டல் செய்து கொண்டே இருக்கும். இதுக்கு தான் இந்த இணையம் மற்றும் சமூக ஊடகங்களுடைய கண்டுபிடிப்பு விளக்க நம்ப முடியாத அளவிற்கு உதவி செய்கின்றன அப்படின்னு நெகிரி சொல்கிறார். நம்முடைய ஓய்வு நேரத்தை கூட அதனுடைய முதலீடுக்கான நேரமாக எடுத்துக்கிச்சது. அதில் கூட நமக்கு ஓய்வு, அது ஆனால் சம்பாதிக்குது. நம்ம அந்த நேரத்தில் டிவி பார்க்குறோம், அதை பார்க்குறோம், இது பார்க்குறோம், எல்லாத்தையுமே காசாக மாற்றப்பட்டு விட்டனன்றது தான். பல வகை தரவுகள், எல்லா தரவுகள், இன்ஃபர்மேஷன் தான் மணிங்க. நீங்கள் ஒரு பொருளை ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா, நீங்கள் எந்த பொருளை விரும்பியிருக்கிறீர்கள், எந்த பொருளை வாங்கியிருக்கிறீர்கள், எப்பொழுது வாங்கியிருக்கிறீர்கள், அது பதிவாயிடுது. இந்த பதிவுகளை கொண்டு வணிகத்தை தீர்மானிக்கின்றன, ப்ரொடக்ஷனை தீர்மானிக்கின்றன. உங்களுக்கு அது மேலே அது உங்கள் மேலே திணிக்க ட்ரை பண்ணுது. உங்கள் ஃபோன் மூலமாகவும் அல்லது கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் அதை வாங்க வேண்டிய தூண்டலை அவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். ஏன்னா உங்களை ஏற்கனவே ஒரு தடவை வாங்கியிருக்கீங்க. இந்த மாதிரி இந்த ப்ரைவசியை திருடிக்குதுங்க. உங்களுடைய டேஸ்ட் ஒரு ப்ரைவசி இல்லைங்களா? அதனால் ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்டு வந்தால் அங்கே காஃபி நல்லா இருக்குதான்னு கேட்குது. அது கூகுள் எப்படி இந்த ஹோட்டல்னு கேட்குது. நான் அங்கே போனது அதுக்கு தெரியுது. நான் எங்கே போனாலும் அது தொடர்ந்து வலைப்பின்னலாக வருகிறது. என்னுடைய ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டா போதும், நான் எங்கெல்லாம் போனால் 1 மாதம் கழித்து காமிக்குது. இது இம்மாதிரி ஒரு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது இல்லாத அளவுக்கு அந்தரங்கம் என்பது எல்லாமே திருடப்பட்டு அது எல்லாமே என்ன ஆயிடுச்சுனாக்க பண்டமாக மாற்றப்பட்டு விட்டது. என்னுடைய டிசையர் ஒரு ப்ராடக்ட் ஆயிடுச்சு. என்னுடைய ஆசை ஒரு பண்டம். இந்த ஆசையை வச்சு அது பண்டமாக மாற்றி விற்பனை மேற்கொள்கிறது. இந்த அளவுக்கெல்லாம் முதலாளியை வளர்ந்து கொடுக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? முதலே போடுறதில்ல, இந்த வெறுமையிலே வேக்கம்லேயே அது முதலீடை உருவாக்குது. அது எப்படின்னா இந்த ஊபர்லாம் அப்படி தான். ஊபரில் காரு வச்சுருப்பான், அவன் டிரைவர் இருப்பார். ஆனால் அவங்க அந்த சாஃப்ட்வேர் மூலமாக உங்களை கனெக்ட் பண்ணுறாங்க, அந்த புரோக்கர் வேலையை பண்ணுறாங்க. இந்த பயணிக்கும் அந்த டிரைவருக்கும் கனெக்ஷன் கொடுக்கறதுனால பாதி பணத்தை அவன் எடுத்துக்கிடுவான்.
இது வந்து இதுதான் வந்து முதலீடே போடாமல் ப்ரொடக்ஷனே பண்ணாமல் முதல்ல உற்பத்தி செய்கிற லாபத்தை உற்பத்தி செய்கிற ஒரு தொழிலாக இருக்குது. பிஆர்என்பின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பாப்புலர் ஆகிட்டே வருது. வெளிநாடுகளில் போய் தங்கன்னா ஹோட்டலில் தங்க வேண்டாம். பிஆர்என்பி பார்த்தாக்க ஒரு வீட்டில் ஒரு ரூமை வந்து அந்த குடும்பம் வந்து கெஸ்ட்டுக்காக வச்சுருப்பாங்க. அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியாது அந்த வீடு யாருடையதோ, அங்கே உணவு வழங்கப்படுவது வந்து யாராலேயோ அதில் போய் தங்க போகிறவர் ஒருத்தர் விசிட்டர் போய் தங்க போகிறார் பணம் கொடுத்து. ஆனால் இங்கே வீடு இருக்குது, நீ போ தங்கிக்கலான்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால தே வில் மேக் பிக் மணி அவுட் ஆஃப் தட். இன்றைக்கி அது ஒரு பெரிய வியாபாரமாக வணிகமாக மாறி உனக்கும் லாபம் அவருக்கும் லாபம் எனக்கும் லாபம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் லாபம் என்று சொன்னால் அது நான் எந்தவித முதலீடும் செய்யாமல் அந்த ஒரு சாஃப்ட்வேர் என்ற ஒரு மெக்கானிசத்தை கண்டுபிடிச்சது மட்டுமே அதனுடைய தாற்பயமாக இருக்குது. அது கூட யாராவது சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கும் போது ஒட்டுமொத்தமாக அந்த ரைட்ஸ் அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு முதலாளியம் வந்து மிக தீவிரமாக செயல்படுகிறது அப்படின்றாங்க. இந்த ஊபர் பிஆர்என்பிலன்னு சொன்ன இல்லைங்களா, அதில் வந்து மார்க்ஸ் வந்து உபரின்னு வரும், சர்ப்ளஸ் வேல்யூ. உழைப்பாளியினுடைய அந்த உழைப்பை சுரண்டு அதற்கான லாபத்தை பெறுகின்ற உபரி. இதில் தொழிலே கிடையாது. இது உபரின்றது வந்து ஆட்டோமேஷனான ஏற்பாடு, ரோபோ வந்த ஏற்பாடு தொழிலாளியை சுரண்டுறதுக்கு இங்கே வருது. ரோபோ வந்து சுரண்டோன்னு ஆகிடும். தொழிலாளிக்குரிய இடத்தை தான் சுரண்டுறாங்க. அப்போ அந்த உபரின்றதே வந்து அங்கே இல்லை. அந்த கான்செப்டே வந்து இப்போ உடஞ்சி போகுது. அந்த மாதிரி மெக்கானைசேஷன் பண்ணும் பொழுதுன்றதையும் நெகிரி சுட்டி காட்டுறாரு. அப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்க, இவங்க உலகத்துக்கே ரெப்ரஸன்டேட்டிவாக மாறுது இந்த எம்பையர் என்பது. அந்த 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 ஏகாதிபத்தியம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணுது, பல்வேறு அமைப்புகளை வந்து உலகளாவிய அமைப்புகளை வந்து உருவாக்குது. அதுதான் உருவாக்குது, நமக்கு தெரியாது. அந்த அமைப்புகளை அதுவே இருக்குதுன்னு நினைக்கிறோம். அந்த அமைப்புகளுக்கு பின்னால் வந்து மாபெரும் இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேட் பாலிட்டிக்ஸ் இருக்குதுன்றார் அவர். அப்படிப்பட்ட இது வந்து என்ன பண்ண, மக்களுக்கெல்லாம் நாங்கள் குரல் கொடுக்குறதா பேசுறது. அது புதிய விதிமுறைகளை பற்றி வந்து ஐநா சபையில் சட்டமாக மாற்றும். அது என்ன பண்ணோம், நாங்கள் தான் அவங்க ரெப்ரசன்ட் சொல்லும், மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துதல், அவங்களுக்கு நாங்கள் பிரதிநிதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லும், உலகளாவிய தேவைகள் அப்படின்னு பேசுவோம். ஹியூமன் நீட்ஸ், வேர்ல்டு லெவலில் ஹியூமன் நீட்ஸ் என்ன, ஹியூமன் ரைட்ஸ், சர்வதேச மனித உரிமை பற்றி அது பேசும். அது பேசுனா எங்கே வந்து பேசுங்க, யார் மூலமாக பேசுன்னு கேட்டாக்க அதுக்குரிய அமைப்புகளை அது உருவாக்கி வச்சுருக்கோம். நிறைய அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகளை வந்து இது பட்டியல் போட்டு கூட அவங்க கொடுக்குறாங்க. இப்போ அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது, மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்குற அமைப்பு. அது நல்ல காரியங்கள் நிறைய பண்ணியிருக்குது. ஆனால் அதுதான் வந்து அதுக்கு மேலே இருக்கிற பாலிடிக்ஸ் என்னன்னாக்க ஒரு ஹியூமன் ரைட்ஸ் மெக்கானிசத்தை வந்து அது டெவலப் பண்ணுறது. ஐநா சபையை கூட அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. இதெல்லாம் உலகத்துக்கே பொதுவான விதிகளை கட்டமைக்கின்ற அமைப்புகளை வந்து உருவாக்குவது. ஒரு பொதுவான விதியை போட்டோம்னாக்கா அது உள்ளுக்குள்ளே வந்து உலகங்களை வந்து மிரட்டலாம். இந்த வந்து ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷனுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு ஒரு நாட்டை தட்டி கேட்கலாம் ஐநா மூலமாக. அல்லது இந்த வயலேஷன் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து இந்த உரிமைகளை வந்து மீறிட்டீங்கன்னு அது மக்கள் உரிமைகளுக்காக பேசுவது போலவே தெரியும். அது மக்களும் கூட சரியாக தான் சொல்லுதுன்னு சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட மனித உரிமை கண்காணிப்பு குழுக்களை அது உருவாக்கும். அமெரிக்காஸ் வாட்ச்ன்றார், அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல்ன்றாரு, அப்புறம் வந்து சமாதான சாட்சின்னு சொல்லி அமைதி குழுக்கள் சொல்கிறாரு, மருத்துவ மற்றும் பஞ்ச நிவாரண குழுக்கள் ஆக்ஸ்ஃபாம்னு இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய லெவலில் வந்து ஃபோர்டு ஃபவுண்டேஷன் மாதிரி அதெல்லாம் வந்து இப்படி பெரிய பெரிய நிதி ஆதாரங்களை கொடுக்கக்கூடிய சேவை அமைப்புகள் வந்து உலகளாவிய அமைப்புகள் இருக்கின்றன. அவங்கெல்லாம் பணம் கொடுத்து அவங்க கீழே வந்து நிறைய என்ஜிஓக்களை வந்து அந்தந்த நாடுகளில் உருவாக்கும். அந்த நிதி மூலதனத்திலேருந்து உதவி பெற்று இங்கே இருக்கிற மக்கள் உரிமைகளுக்காக குரல் எழுப்பக்கூடிய அமைப்புகள் உருவாக்கப்படும். ஆனால் இந்த அமைப்புகளுக்கு வந்து அதனுடைய பாலிடிக்ஸ் தெரியாது. இது நெகிரி வந்து இப்படி தான் விளக்குறாரு. வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ்ன்னு சொல்லுது. ஒடுக்கப்பட்டவருடைய பிரதிநிதியாக நாங்கள் இருக்கிறதா சொல்லிக்குது அது. அப்போது இந்த அமைப்புகள் வந்து பேரரசனுடைய சுரண்டலை அதிகரிக்க அல்லது ஆழப்படுத்தத்தான் உதவுகின்றன அப்படின்னு நெகிரியும் ஹார்டட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அதிர்ச்சினாக்க நம்மளை சுற்றி நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க, சமூக சேவை செய்யும் நிறுவனங்கள். இதெல்லாம் வந்து இதில் பாதிக்கு மேலே பாதி வந்து எப்படி இருக்குதுனாக்க அவை வந்து பெரும்பாலும் இந்த பேரரசனுடைய கையாட்களாக அறியாமலே கூட செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன
அப்படின்றாரு. இது என்ன புரியலையே அப்படின்னு பார்த்தாக்க, இவைகளெல்லாம் உலகளாவிய கருத்து தொழிற்சாலையாக செயல்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. கருத்துக்களை உருவாக்குது இந்த அமைப்புகள் மூலமாக. இது அநியாயம், இது நீதி, இது நியாயம்னு உருவாக்குது. குறிப்பாக அதுக்கு வந்து இப்போ மக்கள் போராடுறாங்க, மனித உரிமைகள் என்னும் பெயரில் மக்கள் போராட்டங்கள் நடக்க. இப்போ துருக்கியை எடுத்துக்கிறாங்க. துருக்கியில் பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அப்போது அங்கே மக்கள் போராடுறாங்க. அவங்க அந்த நாடை எதிர்த்து போராடுவாங்க, இல்லை சில வல்லரசுகளை எதிர்த்து போராடுவாங்க. அப்படின்னும் போது அந்த மக்களை மனித உரிமைகளை மீறுபவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கங்களை, இப்போ எல்டிடி இருக்கும்போது எல்டிடி மேலேயே அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. மனிதர்களை கொல்லக்கூடியவர்கள், இப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. அவங்க மேலே என்ன, அது உள்ளூர் பிரச்சனையாக இருக்கும். அது உள்ளூர் பிரச்சனையில் அந்த தேசிய அரசுடன் அந்த மக்கள் எழுச்சி இயக்கங்கள் போராட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள். இதனுடைய ஆக்கிரமிப்பு, இந்த தேசிய அரசு நேஷன் ஸ்டேட் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் போது இந்த மக்கள் சம்டைம்ஸ் ஆதிக்கம் என்ன சொல்கிறது, ஆயுதம் ஏந்திய போராட்டங்களுக்கு அவர்கள் உந்தப்படுவார்கள். இது அவங்களுக்கு இருக்கிற கான்ஃப்ளிக்ட். இது அந்த கான்ஃப்ளிக்ட் அவங்க பேசி தான் தீர்மானிக்கணும். அவங்களுக்குள்ள அந்த முரண் நடக்கும். அது இப்போ இது என்ன பண்ணுனாக்க, இது சில சர்வதேச உரிமைகள் என்ற ஒரு சட்டங்களை கொண்டு இதை ஒடுக்க பார்க்கும், மக்கள் எழுச்சியை ஒடுக்க பார்க்கும். அது மட்டும் இல்லை, அப்படி எழுச்சி தங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்களை தீவிரவாதிகள் என்று அது அடையாளப்படுத்தும். அவன் நம்ம ஊர்லேயே பாருங்களேன், நிறைய கேட்கவே வேணாம், தமிழ் படங்கள் எல்லாருமே தீவிரவாதிகள் வருவாங்க. அவங்க என்ன மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் படத்துடைய தீவிரவாதிகள் இந்திய படங்கள்லேயே சரி, தீவிரவாதின்னா அது அவங்க தான் அப்படின்ற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த உருவாக்கம், இந்த மாதிரி கருத்து உருவாக்கங்கள் பேரரசுக்கு மிக உதவியாக இருக்கிறது. இது அது மட்டும் இல்லை. இப்போ ஒரு நக்சலைட் அப்படின்னா, நக்சலைட்னா என்னென்னு தெரியாது எனக்கு, மாவோயிஸ்ட் அப்படின்னு என்ன தெரியாது நமக்கு, அதெல்லாம் என்ன படித்தது கூட இல்லை நமக்கு. அவன் யாரை அவன் எதுக்காக போடுறான், என்ன பண்ண போகிறான், யாரை கொல்றான், இதெல்லாம் பற்றிய அரசியல் தெரியலன்னா கூட அவனும் தீவிரவாதி, அவனை பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை இது பரப்பிக்கிட்டே இருக்கும். இது உருவாக்கும். அப்படி என்ன ஆகுனாக்க, அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் தன்னுடைய அறிக்கையில் துருக்கி மக்களை பற்றியோ தேசிய அரசு பற்றியோ கவலைப்படாமல் அந்த மக்கள் போராட்டங்களை ஒடுக்கக்கூடிய அளவில் உலகளாவிய மனித உரிமைகள சொல்லாடலை பயன்படுத்தி அந்த மக்களுடைய போராட்டத்தை ஒடுக்கியதாக இவர் குறிப்பிடுகிறார். அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் நாங்கள்லாம் மதிக்கக்கூடிய ஒரு மனித உரிமை அமைப்பு. ஆனால் அதுவே அவர்களுடைய வாய்ஸ் ஆஃப் த எம்பையராக இருக்கிறது என்று அவர் குட்டிச்சாட்டுகிறார்கள். இது மட்டும் இல்லைங்க, இது நெருக்கடி வருவதற்கு, உலகளாவிய நிதி மூலதனத்திற்கு நெருக்கடிகள் ஏற்படும். அது நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் எப்படி தப்பிக்கணும்னு அதுக்கு தெரியுமா. சம்டைம்ஸ் அதுவே நெருக்கடியை உண்டாக்கும். உலகம் ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட் கீழே விழுந்துடும் ஒரு நாள். அது பிளான் பண்ணி உருவாக்கும். அப்படியே ஆடி போயிடுவாங்க. அது உள்ளுக்குள்ளே பல டிரான்சாக்ஷன் நடக்கும். திடீர்னு மறுநாள் என்ன பண்ணாது, உலகத்தை தூக்கும். அது ஷேர் மார்க்கெட் ஏறிச்சு போனாங்க. ஒரே நாளில் ஒரு கம்பெனியில் ஒரு வாரத்தில் ஒரு கம்பெனி எக்கச்சக்க லாபம் சம்பாதிச்சிருமா? இல்லை. கம்பெனிகளுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு சம்பந்தமே இருப்பதில்லை. இது ஒரு சூதாட்டம் மட்டுமல்ல, இது ஒரு அரசியல் அதிகாரத்திற்கான களமாக பார்க்குறாரு நெகிரி. இது உலகளாவிய அளவில் பொருளாதார அரசியல் நெருக்கடிகளை டகால் உருவாக்கும். நெருக்கடி வந்துச்சா, தனக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சுனாக்க அது உருவாக்கும். அது மட்டும் இல்லை, வேலைகளையெல்லாம் பறித்துடும். நெருக்கடி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான பேருக்கு, ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை போயிடும். இப்போ அது எப்படின்னு தெரியல எனக்கு. அமெரிக்காலாம் சாதாரணமாக நடக்குது. நேற்று கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததால் ஐபியில் கிட்டத்தட்ட ஐபிஎம்மில் 8000 பேர் வேலையை தூக்கியிருக்காங்க ஒரே நாளில். வேலையுடைய தூக்குறதுன்றது அந்த என்ன சொல்கிறது, பாதுகாப்புலாம் கிடையாது. இந்த தொழிலாளருக்கான பாதுகாப்பு சட்டங்கள் எல்லாம் என்னைக்கா குப்பையில் போட்டாங்க. அதெல்லாம் யாருமே கண்டுக்கிறது இல்லை. 8 மணி நேரம் வேலையெல்லாம் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, பென்ஷன் கிடையாது. நீ ஒர்க் பண்ணுற அவ்வளோதான். அந்த அளவுக்கு இன்றைக்கி முதலாளித்துவம் எல்லா நாடுகள்லையும் ஊடுருவி விட்டது. நம்மளும் 14 மணி நேரம் சட்டம் வந்தாலும் யாரும் கேட்கறது இல்லை. இது என்ன ஆகும்னாக்க, நாடுகளை விட்டு வைக்காது. தேவைப்பட்ட போர்களை உருவாக்கும். 2 நாட்டுக்கு இடையே போரை உருவாக்கும். இந்த நாட்டுக்கு ஆயுதம் கொடுக்கும், அந்த நாட்டுக்கு ஆயுதம் கொடுக்கும், தூண்டிவிடும். தேவைப்பட்ட போர்களுக்கு இது மத்தியஸ்தம் பண்ணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரெண்டுத்துக்கு நடுவில் இது நடுவில் மத்தியஸ்தம் பண்ணும். போரை இதால் நிப்பாட்ட முடியும். அவர் கண்டிப்பாக சொல்கிறாரு, இந்த பேரரசினால் போரை உருவாக்கவும் முடியும், நிறுத்தவும் முடியும். 2 பேரும் சைலண்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னாக்கா அதுக்கு அவ்வளோ பண பலம் இருக்குது. அந்த பலத்தை கொண்டு தேசிய அரசுகளையே கண்ட்ரோல் பண்ணோம். சண்டை போடுன்னு சொல்லும், போடாதன்னு சொல்லும், ஏதோ ஒரு பக்கம் நின்று பயமுறுத்தும். எல்லா விதமான வணிக சக்தியும் அது கொண்டு இருப்பதால் அதால் வந்து உலக யுத்தத்தையே வந்து உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு அதிகாரம் கொண்டதாக இன்றைக்கு அந்த அந்த இறைச்சதிகார இறையாண்மையானது ஆகிவிட்டது என்று நெகிரியும் ஹாடட்டும் அதனுடைய ஆபத்துக்களை வந்து விளக்குகிறார்கள். பேரரசு புதிய வகை தொழிலாளர்களை உருவாக்கி இருக்கிறது. இதில் பார்த்தாக்க அறிவு சார்ந்த பொருளாதாரத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ பெரும்பாலும் இந்த பொருள் சாராத உழைப்பு நிறைய வந்துருச்சு. பொருளை உற்பத்திலாம் செய்கிறதில்ல. பொருள் என்பதே ரீடிஃபைன் பண்ணிட்டாங்க. இது வந்து உலகளாவிய தொழிலாளர்களை வந்து அப்படி கனெக்ட் பண்ணுறாங்க. இங்கே வேலைன்றது வந்து போட்டியாக மாறிவிட்டது. அது பல தேசங்களோடு இருக்கிற தொழிலாளர்களோட போட்டி போடணும். ஒவ்வொரு மணித்துளியிலையும் போட்டி தான் அதிகமாகுது, ப்ரெஷர் அதிகமாகுது. அவருக்கு 40 வயசு ஆயிடுச்சுனாக்க அவர் தூக்கி வெளில போட்டு யங்ஸ்டரை வெளில வச்சுக்கிறாங்க. அந்த ப்ரெஷரை வந்து ஈடு கொடுத்து வேலை பார்க்குற சக்தி ஆற்றலை வந்து சுரண்டுகிறார்கள். புதிய வகை சுரண்டல் அது. 40 வயசுக்கு மேலே வச்சுக்கிறது இல்லை. இப்போ அமெரிக்காவில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி என்றால் இந்த தொழிலாளர்கள் வந்து எதிர்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் நெகிரி சொல்கிறாரு, அவங்க பலவீனமாக இருந்தாலும் அவங்க எதிர்ப்பதற்கான எல்லா சக்திகளையும் கொண்டவர்கள் அவர்கள். இந்த கம்யூனிகேட்டிவ் நெட்வொர்க் அவங்களுக்கு இருக்குது. இப்போ ஒரே நாள் சாம்சங் தொழிலாளர்களை செய்தி காட்டினாங்க. ஒரே நாளில் வந்து ஆப்பிள் கம்பெனிக்காரங்க அதில் வேலை பார்க்குறவங்க வந்து தங்களுடைய உலகளாவிய அந்த தொழிலாளர் நெட்வொர்க் அவங்களுக்குள்ள டெய்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க வியாபாரத்துக்காக. அதையே அவர்கள் போராட்டத்திற்காக பயன்படுத்தினால் ஒரு மாபெரும் எதிர்ப்பாக அது மாறக்கூடும். ஒரு எதிர்ப்பு சக்தியாக நவீன போராளிகளாக போராடும் வர்க்கமாக அவர்கள் மாறுவார்கள். இந்த உழைக்கும் வர்க்கம்ன்ற பொதுவான தன்மையில் இல்லை அது. அது இன்டர்நேஷ்னல் லெவலில் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்னு சொன்னாங்க. அப்படி சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இவங்க கையில் எக்கச்சக்கம் இருக்குது, புரிதலும் நிறைய இருக்குது. அது என்றைக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருப்பதை வந்து இவர் ஒரு பச்சை நிற புள்ளியாக தொட்டு காட்டுகிறார். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க காமன்வெல்த்னு ஒரு புக்கு எழுதினாங்க 2 பேர் சேர்ந்து. அது மிக முக்கியமான புக்கு. அந்த காமன்வெல்த்தில் என்ன சொல்கிறாங்க, பொதுவான இந்த இந்த செல்வங்கள் இருக்குது உலகத்தில், காற்று நீர் நிலம் போன்ற இந்த செல்வங்களையும் இவங்க சூறையாடிட்டாங்க. காற்றையும் எடுத்துக்கிட்டான், நிலத்தையும் எடுத்துக்கிட்டான், நீரையும் அவங்க அபகரித்து விட்டான். மொழியை எடுத்துக்கிட்டான், மொழி அறிவு எடுத்துக்கிட்டான், கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டான், பண்பாட்டு வளங்கள், சமூக உறவுகள், அப்புறம் வந்து உணர்வுகள், இணைப்புகள் எல்லாமே வந்து இன்றைக்கு வந்து இந்த பேரரசு என்ற முதலாளியத்தினுடைய சுரண்டலுக்கு உட்பட்டதாக மாறிவிட்டது. இதை எப்படி வந்து உடைக்கிறது? அதுதான் கொஸ்டினுங்க. நீங்கள் ஊடகங்களாக வச்சுருக்காங்க எல்லாமே பாருங்கள், ஒரு ஒரு நீதிக்கான குரல் வந்து எங்கேயுமே ஒலிக்காது. அப்போ அந்த 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 உச்சக்கட்ட முதலாளியத்தினுடைய ஊடகங்கள் தான் வந்து இன்றைக்கு வந்து வலுவாக இருக்கின்றன. ஆனால் அவைகளை உடைக்க முடிகின்றார். இது எப்படி நடக்கும் அப்படிங்கும் போது தான் இவங்களுடைய ஃபிலாசபி வந்து வருது. இந்த காமன்வெல்த் எப்படிலாம் சுரண்டாங்கன்னு புத்தகம் எழுதினார் இல்லைங்களா? அதுக்கடுத்து மல்டிடியூடை பற்றி ஒரு புக்கு எழுதுகிறார். மல்டிடியூட்னா பேரரசுக்கு எதிரான மக்கள் திரள். மக்கள் திரள்னா தன்னெழுச்சி இயக்கங்களை பற்றி சொல்கிறார். அவர் சார்ந்திருக்கக்கூடிய இந்த மேற்கத்திய நாடுகளில் வந்து பல நாடுகளில் வந்து கவனிக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஈஜிப்டில் நடந்த போராட்டம், ஸ்பெயினில் நடந்த போராட்டம், துருக்கியில் நடந்த போராட்டம், பிரேசிலில் நடந்த போராட்டம் என்று பல்வேறு விதமான புரட்சிகரமான இயக்கங்களை வந்து இவங்க அடையாளம் காட்டுகிறார்கள். அதற்கு வந்து ஒரு தனி தலைவர்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த எழுச்சிகள் வெற்றி பெற்றன. நம்ம ஊரில் வந்து நமக்கு கண்ணு முன்னால் வெற்றி பெற்றது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம். அது வந்து எந்த கட்சியோ அந்த தலைவரோ இல்லை. அது இல்லாமலேயே ஒரு மாபெரும் புரட்சியாக, எழுச்சியாக, ஒரு தன்னெழுச்சியாக ஏற்பட்ட ஒரு இயக்கம் அது. அவ்வப்போது அம்மாதிரி எழுச்சி இயக்கங்கள் வந்து இப்போ தூத்துக்குடியில் உண்டானது நாம் பார்த்துருக்கிறோம்.
மதுரையில் டங்ஸ்டனுக்கு எதிராக மக்கள் தன்னெழுச்சி போராட்டத்தை மேற்கொண்டார்கள் பார்த்துருக்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, இதற்கு பேர் மல்டிடியூடு, ஜனத்திரள், தன்னெழுச்சி மிக்க ஜனத்திரள். இது இதுக்கு தலைவர் தேவைன்ற அவசியம் இல்லை. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இப்போ கிராம்சி, ஷெகுவாரா, மண்டேலா, இது மாதிரி தலைவர்கள் உண்டானா என்ன பண்ணுதுன்னா, இந்த மல்டிநேஷ்னல்ஸ் இந்த கார்ப்பரேட் என்ன பண்ணுதுனாக்க, அவர்களை எப்படியாவது ஒன்று சட்டத்தின் கீழ் கொண்டு தண்டித்து விடுகிறது, சிறையில் அடைத்து விடுகிறது, இல்லைன்னா அவங்கள கொலை செய்து விடுகிறது, ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி எங்கேயாவது கொலை செய்து விடுகிறது. அவங்க மேலே கிரிமினலைசிங் தேர் ப்ரொட்டஸ்ட். அவங்க போராட்டம் பண்ணும்போது அவங்கள ஒரு 10 வருஷத்துக்கு ஜெயிலில் பிடிச்சி வச்சுருது, கிரிமினல் ஆக்ட்னு சொல்லுது, இல்லைன்னா தீவிரவாதம் சொல்லுது. இப்படி இந்த அரசுகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தி இந்த மாபெரும் தலைவர்களை எல்லாம் தூக்கி போட்டுருது. இந்த தலைவர்கள் இருந்தால் என்ன பிரச்சனை, அவங்க விஷன் படி தான் நடக்கணும். இஷ்டப்படி இருந்தால் இருங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு ஒரு தலைவர் சொல்கிறாரு. அவர் இஷ்டப்படி நடக்கணுன்ற ஒரு சித்தாந்தம் வருகிறதுங்க. ஆனால் தன்னெழுச்சி இயக்கங்கள் அப்படி இல்லை. அது ஒரு கலெக்டிவிட்டி, ஒரு கலெக்டிவ் விஸ்டம். அவங்க முடிவு பண்ணுவாங்க, அவங்க யுக்திகளை தீர்மானிப்பாங்க, போராட்ட வடிவங்களை தீர்மானிப்பாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளான ஒரு கலந்த ஆய்வு நிகழ்வு நடக்குங்க. அங்கே கீழிருந்தும் கூட மேலே அதிகாரம் பாயும், மேலிருந்தே கீழே தீர்மானம் செலுத்தப்படாதங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளை நாங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறோன்றார். அந்த அமைப்புகள் தான் இனிமே உலகத்தை மாற்ற போகுதுன்றார். அப்படியானால் இந்த மல்டிடியூட் என்பது எப்படி இருக்கும்னாங்க, அது ஒரே வகைப்பட்ட தொழிலாளியாக, பல்வேறு வகைப்பட்ட தொழிலாளர்கள் இருப்பாங்க. அதில் தொழிலாளர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க, சிந்தனையாளர்கள் இருப்பாங்க, சாதாரண மக்கள் இருப்பாங்க, யார் யாரோ இருப்பாங்க. அது வெவ்வேறு ஐடென்டிட்டி இருக்கிற மக்கள் எல்லாம் இணைவது தான் மல்டிடியூட்னு பேர். மிக ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கை இது. இந்த நம்பிக்கையை நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் தான் அவங்க வைக்கிறாங்க. வெறும் தொழிலாளி வர்க்கம், இதுக்கான தொழிலாளர்கள், ஆட்டோ தொழிலாளர்கள், பஸ் தொழிலாளர்கள் அல்லது ஃபேக்ட்ரி தொழிலாளர்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இவர்களெல்லாம் இணைந்து எல்லாரும் அதில் எல்லாருமே இருப்பாங்க. அது ஒரு மக்கள் போராட்ட குழுவாக மாறும். அதில் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸும் இருப்பாங்க, அறிவுஜீவிகளும் இருப்பாங்க, கலைஞர்களும் இருப்பாங்க. அப்போது பல்வகை மக்கள் குழுக்களாக இருக்குது, வலைப்பின்னல் கொண்ட குழுக்களாக ஆகி பேரரசனுடைய பல்வகை ஆதிக்கத்திற்கு எதிராக போராடக்கூடிய ஒரு அமைப்பாக அவர்கள் திரள்வார்கள். அது ஒரு இஷ்யூ பேஸாக தான் முதல்ல வருவாங்க. அப்புறம் அது இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடியை உண்டாகும். அது அந்த கார்ப்பரேட்டிசத்தை நசுக்கக்கூடிய அளவிற்கு உண்டாகும். அது அப்படி உண்டாகி இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஏனென்றால் அங்கங்கே இப்போ சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் அப்படித்தான். ஒரு தொழிலாளர் சங்கமே இருக்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் இன்றைக்கி தொழிலாளர் சங்கமும் ஏற்படுத்தப்பட்டு அங்கே இப்போ போனஸுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதை நம்ம பார்க்குறோம். இப்படி வெவ்வேறு பாலியல் விருப்பங்கள், எல்ஜிபிடி ரைட்ஸ் சேர்ந்தவங்களும் வருவாங்க, வெவ்வேறு ரைட்ஸ், இன்றைக்கி ஃபெமினிஸ்ட் வருவாங்க, தலித்ஸ் வருவாங்க. இப்படி வெவ்வேறு உரிமைகளுக்காக போராடக்கூடியவங்களாம் இணையக்கூடிய வாய்ப்பு நீங்கள் நிறைய பெருகி வருவதாக நெகிரி கருதுகிறார். இந்த மல்டிடியூட்ன்றதுடைய நோக்கம் மன்னராட்சியோ அல்லது இன்னொரு அரசை உருவாக்குறதோ நிச்சயமாக இல்லை. அது சந்தை இல்லாத ஒரு பொது சொத்தாக இந்த வாழ்க்கையை மாற்றணும். பொதுவான எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கணுன்றதுக்கான குரலை கொண்டதாக இருக்கிறது இந்த மல்டிடியூடுன்றது. இதை பற்றி சொல்லும்பொழுது கம்யூனிஸ்ட்டுகள் என்ன பண்ணுவது, இதுதான் ஃபைனலாக சொல்லக்கூடிய விஷயம் தான். கம்யூனிஸ்ட்டுகளுடைய பங்கு என்னவாக இருக்கும்? கம்யூனிஸ்டுகளை பேரரசுக்கு எதிராக மற்றும் ஒரு புதிய தேசிய அரசை உருவாக்கலாம் என்று நினைத்தால் தவறு நினைக்கிறார். அந்த பேரரசு என்ன சொல்லக்கூடிய எம்பையர்னு சொல்லக்கூடிய கார்ப்பரேட் இல்லாத ஒரு அரசை கைப்பற்றி நம்ம அதிகாரத்தை கைப்பற்றி அந்த அதிகாரத்தின் மூலமாக எம்பையரை நம்ம தடுத்துலாம் நினச்சா அது முடியாது. ஏனென்றால் அந்த பல நாடுகளில் அரசு என்பதே உலக நிதி மூலதனத்தினுடைய அடியாளாக மாறிவிட்டது. உங்களால் அது ஒன்றுமே பண்ண முடியாது, பேரரசு எதிர்க்க முடியாது. நீங்கள் இன்னொரு சப்போஸ் இந்திய அரசாங்கத்தையே கம்யூனிஸ்ட் பிடிச்சிடான்னு வச்சுங்க, ஜெயிச்சு அவங்களாலேயும் மாற்ற முடியாதுன்றார் அவர். இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஏனென்றால் மார்க்சியத்தின் கீழே சொல்லப்பட்ட சில கான்செப்ட் திருப்பி ரீடிஃபைன் பண்ணுறார். குறிப்பாக இந்த வர்க்கம் என்பதே ரீடிஃபைன் பண்ணுங்க, மறு வாசிப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டும், அதை மறுபடியும் வேறு அர்த்தம் கொடுக்கணும் அதுக்கு அப்படின்னு சொல்கிறார் அவர். அது மட்டும் இல்லை, இந்த மக்கள் பார்த்துக்கொள்வார்கள்னா மக்கள்னால் யார்?
பப்ளிக்னாக்க அப்படிலாம் ஒரு பொது சொல்லாடல். இந்த சொல்லாடலுக்கு இன்றைக்கும் வந்து அர்த்தம் இருப்பதாக தெரியவில்லைன்னு சொல்கிறாரு. தொழிலாளி வர்க்கம் என்ற வார்த்தை வந்து ஏதோ தனிப்பட்ட முறையில் அவங்க ஏதோ பிரிஞ்சிருக்கிற மாதிரி காட்டுது. அதையும் கூட நம்ம வந்து மீண்டும் வந்து சிந்திக்கணும். அது பாரம்பரிய அரசியல் சொல்லாடலிலிருந்து ஒரு புதிய அர்த்தத்தை வந்து அதுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதையும் அவர் சுட்டி காட்டார். அப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து தாங்க தான் வழிகாட்ட போகிறோன்னு வந்து லீடர்ஷிப் பண்ண முடியாது இனிமேன்றாரு. மல்டிடியூடு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. உலக நாடுகள்லேருந்து பல உதாரணங்கள் கொடுக்குறாங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன், நம்ம நாட்டிலையும் பார்த்துட்ருக்கோம். அவங்களுக்குடைய அரசியல் வந்து அவங்க தீர்மானிப்பாங்க. அவங்க நோ வேன்கார்டுனா முன்னெடுத்து செல்கின்ற படை அப்படின்றது வந்து கம்யூனிஸ்டில் முக்கியமான விஷயம். இந்த முன்னெடுத்து செல்கின்ற படையெல்லாம் இங்கே கிடையாது. இந்த மல்டிடியூட்டில் அதுவே தன் படையை உருவாக்க எல்லாருமே படை தான் அங்கே. அவங்க வந்து தீர்மானிப்பாங்க. அவங்க அரசியலை வந்து எல்லாரும் சேர்ந்து தீர்மானிப்பாங்க எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள். ஆனால் நோக்கம் வந்து மக்களுக்கானதாக இருக்கும். கண்டிப்பாக அது மக்களுக்கானதாக இருக்கும். பேரரசனுடைய எதேச்சதிகாரத்தை ஒடுக்கக்கூடியதாக தான் அந்த போராட்டங்கள் அமைந்திருக்கின்றன வரலாறு பகிர்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து இது வரைக்கும் இருந்த புரட்சிகரமான முறைகளுக்கு அப்பால் வந்து ஒரு மாற்றத்துக்குரிய எதிர்ப்பு போராட்டமோ அல்லது புரட்சியோ வந்து நோக்கி நகர்த்துகிறது. ஒரு புதிய வடிவமான புரட்சி உண்டாகி கொண்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். நீங்கள் உங்கள் தீரியெல்லாம் கொண்டு வந்து அங்கே திரிக்காதீங்க. மக்கள் எழுச்சியை வந்து கவனிங்க. அந்த மக்கள் எழுச்சிக்கு கட்சி என்பதை வைத்துக்கொண்டு வழிகாட்ட முடியாது. கட்சி என்பதை வந்து இனிமேல் வேறு மாதிரி மாற்றுங்க, இன்ஸ்டிடியூஷனல் மாதிரி மாற்றுங்க. அது வந்து கட்சி வந்து செயல்படணும். எப்படி செயல்படணுன்னாக்க இந்த மல்டிடியூடு, இந்த மக்கள் திரள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கங்கே சேர்றாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து ஆலோசனை கூறக்கூடியதாக, அவர்களுடைய அந்த லிங்க் பலப்படக்கூடியதாக, அவங்களுடைய கூட்டுறவு வந்து எந்த வித பாலிடிக்ஸ்னாலே சிதைந்து போகாமல் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அரணாக பல்வேறு வேலைகளை வந்து நீங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே வந்து கம்யூனிஸ்ட் கட்சியானது வந்து தன்னுடைய வேலைப்பாடுகளை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், இந்த தன்னெழுச்சி இயக்கங்கள் எதுலேயுமே வந்து மெயினாக அந்த பார்ட்டிகள் வந்து தாங்க ஒரு பங்கு இருக்கிறோன்னு காமிச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க தவிர அவங்களால லீட் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் கோயிங் டு பி பாசிபிள் தான் வந்து நெகிரியினுடைய ஃபிலாசபியாக இருக்குது. ஒரு புதிய ஜனநாயக வடிவங்களை வந்து இந்த மக்கள் திரள் கண்டுபிடிக்கும். அது ஆதிக்க அரசமைப்பினுடைய சட்டங்களை உடைத்து, இது வரைக்கும் எதெல்லாம் ஆதிக்கத்திற்கான சட்டங்களாக இருக்கிறதோ அவைகளை உடைத்து புதிய அரசமைப்பு சட்டங்களை உருவாக்கும். எது? இந்த மக்கள் திரள். அவர் நம்புகிறார். அது அவர் இறந்து போயிட்டார். அதற்கான வந்து குறியீடுகள் கொடுத்துருக்காரு. வேலைகள் என்ன செய்யணும், நிறைய டிஸ்கஷன்ஸ் நிறைய கேரி அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கும் வந்து அது சம்பந்தமான உரையாடல்கள் போய்கொண்டிருக்கின்றன. ஏன்னா 23 அவர் இறந்து போயிருக்கார் பாருங்கள். ஹெர்டட் வந்து அவருடைய கவுண்டர் பார்ட், ஹெர்டட் வந்து யங்ஸ்டர். அவர் இன்னும் அந்த உரையாடல்களை வந்து மேற்கொண்டு வருகிறார். அப்போது ஒரு புதிய அரசியலை உருவாக்குவது இந்த மக்கள் திரள். இது ஒரு நாட்டிற்குள் எழுவது மட்டுமல்ல, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நாட்டுக்குள் எழுவது மட்டுமல்ல, இது புவி எல்லைகளால் இவற்றை வரையறுக்க முடியாது. எல்லைகளால் வரையறுப்பதில்லை. உலகத்தில் பல்வேறு மக்களோடு இணைந்து கூட இந்த போராட்டம் சாத்தியப்படும். பல கம்பெனிகளுக்கு எதிராக அந்த தொழிலாளர்கள்லாம் பல்வேறு நாடுகளில் சேர்ந்து போராட்டம் பண்ணலாம். ஜப்பானில் போராட்டம் நடக்கும், வேறு அமெரிக்காவில் போராட்டம் நடக்கும், இந்தியாவில் நடக்கும். ஒரு கம்பெனிக்கு எதிராக நடத்தலாம், சொல்ல முடியாது, அவங்களுடைய நன்மைகளுக்காக. அப்போது வழிகாட்டக்கூடிய வேலைகளை வந்து நம்ம வந்து பிற அறிவுஜீவிகள் மேற்கொள்ளுவது சாத்தியப்பாடாக இருக்கும். ஆக புதிய உலகத்தை உருவாக்குவது என்பது ஒரு புறம் வந்து பேரரசு என்று சொல்லக்கூடிய அந்த கார்ப்பரேட் முதலாளியம் ஒரு புறம் அது தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டி வந்தாலும் அதை எதிர்த்து மக்களுக்கு பொதுவான நலன்கள் மக்களுக்கானவை என்று சொல்லி மக்கள் நலனுக்கான எழுச்சிகளையும் நியாயங்களையும் உருவாக்கக்கூடிய மக்கள் திரள் என்பது ஆங்காங்கே வந்து உருவாகி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதன் பக்கம் நிற்கும்பொழுதுதான் உலகத்திற்கான நீதி என்பதை சாத்தியப்படும் என்பதை வந்து நெகிரி வலியுறுத்தி கூறுகிறார். நன்றி, வணக்கம்.